ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐஷு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்குடா. அதே சேட்டா, இது ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, ரொம்ப முடியல, நல்ல டயர்டா இருக்கு, கண்ணே திறக்க முடியல. ஆமா, இவ்ளோ காய்ச்சல் இருந்தா அப்புறம் டயர்ட் ஆகாம என்ன ஆகும்? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா காய்ச்சல் கொஞ்சம் குறையும் ஐஷு. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடவா? ஐயோ சேட்டா, இன்ஜெக்ஷனா? வேணாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வச்சா நல்ல பேடியா. டேப்லெட் போதும், அதான் டேப்லெட் கொடுத்துருக்கல, நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன் சேட்டா, போதும். ஐஷு, ஃபீவர் லைட்டா இருந்தா டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ரொம்ப அதிகமா ஃபீவரா இருக்குடா, டேப்லெட்க்கெல்லாம் சரியாகாது, ஒரு வாரம் ஆயிடும் சரியாகிறதுக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன்னா கொஞ்சம் டயர்டாவது குறையும். இல்லை சேட்டா, வேண்டாம், எனக்கு பேடி ஆகணும், நான் டேப்லெட்டே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்போ வீட்டில் தானே இருக்கேன், நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சேட்டா, போதும். என்னடா நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க? டேப்லெட்லாம் சாப்பிட்டா எவ்வளோ டேப்லெட் சாப்பிடணும், அதுக்கு இன்ஜெக்ஷன் பெட்டர் தானே? இல்லை சேட்டா, வேண்டாம், எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், நான் டேப்லெட்டே சாப்பிட்டுக்கிறேன். சரி, பின்ன இன்ஜெக்ஷன் வேணாங்கிற நீ என்ன பண்றது? டேப்லெட்டே சாப்பிடு, காலையில நைட்டு மட்டும் சாப்பிட்டா போதும், மதியம் வேண்டாம். சரி சேட்டா. அப்புறம் இங்க பாரு, ஃபீவர்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. அதுக்குன்னு எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல டேப்லெட் போட்டுறாத. நான் ஷைலு கிட்ட சொல்லிட்டு போறேன், இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டேப்லெட் சாப்பிடு, தண்ணி நிறைய குடி, அப்பதான் டேப்லெட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செட் ஆகும். சரி சேட்டா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி ஒன்றும் நீ டென்ஷன் அடிக்காத. நீ ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சுன்னா போயிட்டு வா. சரிடா, நீ பாத்துரு, ஏதாவது வேணும்னா உன் அண்ணிக்கிட்ட கேளு, அவ பண்ணுவா. சரி, அப்புறம் நேத்து நைட்டு கூட நீ கையில் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது நல்லா தானே இருந்த, அது எப்படி நேத்து ஒரே ராத்திரில உனக்கு இவ்ளோ காய்ச்சல் வந்துச்சு? சொல்லு ஐஷு, நேத்து நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி இவ்ளோ காய்ச்சல் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருவேளை இன்னும் உண்மை தெரியலையோ? சொல்லுடா, அதுவும் குளிர் காய்ச்சல் வர்ற அளவுக்கு அப்படி என்னடா பண்ண? குளிர் காய்ச்சலா? யாருக்கு? ஐஸ்வர்யனுக்கு குளிர் காய்ச்சல்? ஆமா மச்சி, ஐஷு நேத்து நைட்டு கூட நல்லா தான் இருந்தா, திடீர்னு காலையில ரொம்ப குளிர் காய்ச்சல் அடிக்குது. ஆமா மச்சி, நேத்து நைட்டு கூட நல்லா தான் இருந்தா, திடீர்னு காலையில எப்படி இவ்ளோ குளிர் காய்ச்சல் வந்துச்சுன்னு தான் தெரியல. അമ്മച്ചി ഞാനൊന്നും ചെയ്തില്ല. ஐயோ, நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுவாளா? ஒண்ணும் செய்யாம எப்படி கண்ணு இம்புட்டு குளிர் காய்ச்சல் அடிக்கும்? அப்புறம் குளிர் காய்ச்சல்னு சொன்னா எதையாவது பார்த்து பயந்துட்டா கூட குளிர் காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. எதையாவது பார்த்து பயந்துட்டியாக்கு? இல்ல மச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லன்னு ஏன் கேக்குறேன், இந்த குளிர் காய்ச்சல் எல்லாம் என்னத்தையாவது பார்த்து பயந்தாதான் வரும் பாத்துக்க. அதான் திடீர்னு இம்புட்டு குளிர் காய்ச்சல் அடிக்குதுன்னா அப்ப என்னத்தையாவது பார்த்து பயந்துருப்ப கண்ணு. என்னத்தை பார்த்து பயந்த? ஐயோ, இந்த சிம்ரன் வேற, அவளே அமைதியா இருந்தாலும் இந்த சிம்ரன் என்ன மாட்டி விடாம விடாது போல. சொல்லு கண்ணு, என்னத்தையாவது பார்த்து பயந்துட்டியா? அது ஐயோ, நம்மள பாக்குறா, நம்மள மாட்டி விட்டுருவாளோ? மச்சி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எதையாவது பார்த்து பயந்து காய்ச்சல் வர்றதுக்கு அவ என்ன சின்ன குழந்தையா? ஐயோ இல்ல மாப்பிள்ளை, சின்ன குழந்தைங்க இல்ல, பெரியவங்களுக்கு கூட என்னத்தையாவது பார்த்து பயந்துட்டாக்க திடீர்னு குளிர் காய்ச்சல் வந்துடும் மாப்பிள்ளை. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி வைரல் ஃபீவர்லாம் திடீர்னு வர்றதுதான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன் ஐஷு, நேத்து நைட்டு கையில் வீட்டுல இருந்து வரும்போது மழை வந்துச்சு, மழையில ஏதாவது நனைஞ்சிட்டியா? மழையில நனைஞ்சது தானே பிரச்சனையே. அதே சேட்டா, அது நேத்து வரும்போ கொஞ்சம் மழையில நனைஞ்சிட்டேன், அதனால கூட காய்ச்சல் வந்திருக்கலாம். அதானே பார்த்தேன், திடீர்னு எப்படி காய்ச்சல் வந்துச்சுன்னு யோசிச்சேன், மழையில நனைஞ்சனாலதான் இருக்கும். சரி பரவாயில்ல, டேப்லெட் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து சரியா போயிடும். அப்புறம் என்கிட்ட கூட குளிர் காய்ச்சலுக்கு ஒரு நல்ல கஷாயம் இருக்கு, நானும் போட்டு கொண்டாரேன். அம்மாச்சி, கஷாயம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் மருந்து கொடுத்துருக்கேன். ஐயோ மாப்பிள்ளை, நீங்க என்னதான் மருந்து கொடுத்தாலும் என்னோட கஷாயம் நல்ல மூலிகை எல்லாம் போட்ட கஷாயம் மாப்பிள்ளை. உங்க மாத்திரை மருந்துல சரியா போவாத காய்ச்சல் கூட என் கஷாயத்துல சரியா போயிடும். நான் போட்டுக்கிட்டு வரேன், அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யனுக்கு எப்படி காய்ச்சல் பறந்துகிட்டு போகுதுன்னு பாருங்க. ஐயோ சேட்டா, அம்மாச்சி என்ன சொல்றாங்க? எந்த கஷாயம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஐயோ ஐஷு, கஷாயங்கிறது நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற அரிஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாச்சி வீட்டுல இருக்கிற குருமிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, வெத்தலை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுதான் கஷாயம்னு சொல்றாங்க. அது குடிச்சாலும் நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சமா குடி, சரியாயிடும். சரி சேட்டா. அப்பாடா, அப்போ நம்ம கிஸ் அடிச்ச விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்ப ஹிட்லர் எதுக்கு நம்மள கூப்பிட்டாரு? டேய் வாடா, கூப்பிட்டா வர்றதுக்கு என்ன இவ்ளோ நேரமா?
மாமா அது ரெடி ஆயிட்டு இருந்தேன் மாமா. எங்க போறதுக்கு? போகும்போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்குமா? உன்னையும் சக்தியும் அந்த ஒர்க் ஷாப்ல போய் வேலைக்கு பார்க்க சொன்னனே, பாத்தீங்களா இல்லையா? அது பார்த்தாச்சு மாமா, வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்ப வேலைக்கு போய் பார்த்தாச்சு, வேலைக்கு போறதுனால சொல்ல மாட்டீங்களா? அது இப்போ சொல்லலாம் தான் மாமா வந்தேன், அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. சரி சரி. சரி, 2 பேரும் ஒழுங்கா போய் வேலை செய்யுங்க. ஏதாவது அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற வேலையும் கெடுத்துக்காதீங்க. இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். சரி போ. அவ்வளவுதானா மாமா? இதை கேட்க தான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் வேற என்னடா? வேற கேட்கற அளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? ஐயோ இல்ல மாமா, எதுவும் பண்ணல. சரி சரி. அப்புறம் என்னதுக்கு இப்படி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க? சரி, வேலைக்கு கிளம்புறேன்னா கிளம்பு. சரி மாமா, நான் கிளம்பிக்கிறேன். சரிடா, எனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ டேப்லெட் எல்லாம் கரெக்டா சாப்பிடு. சரி சேட்டா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிடா, நான் வரேன். என்ன நேத்து நம்ம பண்ணதுக்கு நேத்தியே அண்ணன்கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா, ஏன் சொல்லாம விட்டா? சரி, சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். இத்தோட கடைசி, இவகிட்ட எதுவுமே வச்சுக்க கூடாது. சரி அபி, மாமாக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க பேபி போடா, நானும் வரேன். ஐயோ அபி, மாமா வேலைக்கு போறேன்டா, அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். பேபி நானும் வரேன் பேபி. ஐயோ வேணாம் அபி, தங்கம்ல, மாமா சொல்றத கேட்கணும். நீ இங்கேயே தம்பி கூட விளையாடிட்டே இரு, நான் சீக்கிரமா வந்துருவேன்டா. வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போலாம். அப்பனா பேபி, நீ வந்த அப்புறமா என்ன வெளிய கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். சரி, அவ்வளவுதானே. சாயந்தரம் நான் வெளியே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆனா இப்ப அழாம சமத்தா இருக்கணும், சரியா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன்னா அப்ப நான் அழ மாட்டேன். நான் போய் தம்பியோட விளையாடிட்டு இருக்கேன். நம்ம சாயந்தரமா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். சரி அபி, சரி போய் விளையாடு, மாமா போயிட்டு வரேன். சரி பேபி, பை. பாய்டா. நல்ல வேலை, எங்க இன்னைக்கு போட்டு கொடுத்து பஞ்சாயத்து வச்சிருவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். என்ன இருந்தாலும் நேத்து நம்ம அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது. நம்ம பண்ணது தப்பு தான். பாவம், நம்ம அப்படி பண்ணதுனாலதான் அவளுக்கு இப்ப காய்ச்சல் வந்திருக்கு. சும்மா கையை பிடிச்சி எடுத்ததுக்கே 2 வாரம் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி புரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருந்தா. ஆனா நேத்து நான் கிஸ் பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு அவன் அண்ணன்கிட்ட மாட்டி விட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருந்திருக்கணும். ஆனா எதுவும் பண்ணாம சைலண்டா இருக்கா. இல்ல, இவ கோவப்பட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா கூட அப்படிதாண்டி பண்ணுவேன் போடின்னு சத்தம் போட்டுட்டு போயிடலாம். ஆனா எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா இருக்கும்போது பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கே. டேய், இவளுக்கு எதுக்குடா நீ பாவம் பார்த்துட்டு இருக்க? இல்ல, என்ன இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான். இவகிட்ட அதுக்கு சாரி மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவகிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது. அது நான் நேத்து அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. நீ என் கூட பேசலனாலும் பரவாயில்ல. நேத்து நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிட்டியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. மன்னிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஏய், நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல நீ அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு நினைச்சேன். எனக்கு உண்மையில நேத்து வரை ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா அது நேத்தோட போச்சு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. மதி நிறுத்தடா, நீ எப்படிப்பட்டவன்னு நான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, உன்கிட்ட தோணுன மாதிரி எனக்கு வேற எந்த பொண்ணுகிட்டயும் தோணுனது இல்லடி. உன்னை பார்த்தா மட்டும்தான் நான் அப்படி பண்றேன். ஆனா அதை நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. எப்ப நீ நேத்து என்கிட்ட அப்படி நடந்துகிட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவும் கூடாது, உன் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு. ஐயோ, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என்ன பேச வைக்காத, எனக்கு பேச கூட முடியல. கொஞ்சம் இங்கிருந்து போறியா? சரி, அவ பிடிக்கலன்னா கிளம்பி போடா. எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? இப்ப இங்க நீ என்ன கோவப்பட்டு திட்டிருந்தா கூட நான் போயிருப்பேன்டி. ஆனா என்னை பார்க்கவே பிடிக்கல, என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லும்போது மனசு என்னமோ பண்ணுது. சரி, நீ போண்டா. ஏன்னா இந்த வீட்டுல எங்க வேணாலும் நிக்க உனக்கு உரிமை இருக்கு. நீ இங்கே நில்லு, நான் போறேன். பாத்துடி. விடு. என்னத்தோட உனக்கு என்னடா உரிமை இருக்கு? எந்திரிக்காம கீழே விழ போனா அதாண்டி பிடிச்சேன். நீ ஒன்னும் பிடிக்கண்டா. எனக்கு எந்த உனக்கு என்னடா?
அன்னைக்கு நீ எனக்கு வேண்டி பழி ஏத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயப்போ உன்னை நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். அதனாலதான் எல்லா விஷயத்திலயும் உன்னை நம்பி உன் கூட வெளியெல்லாம் வந்தேன். ஆனா இப்பதான் உன்னோட உண்மையான புத்தி என்னன்னு தெரியுது. நீ பண்ணதை நான் நேத்தே சேட்டங்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அன்னைக்கு எனக்கு வேண்டி வீட்டை விட்டு போயப்போ அந்த ஒரு வாரம் அண்ணியும் அபியும் நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப மாத்திரம் நீ பண்ண காரியத்தை நான் சேட்டங்கிட்ட சொல்லியிருந்தா சேட்டை அப்பவே உன்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கும். நீ நேத்துதான் இந்த வீட்டுக்கு வந்த. நீ வந்ததும் அபியும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மாத்திரம் நீ பண்ண காரியத்தை நான் சேட்டங்கிட்ட சொல்லி சேட்டை திரும்ப உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா அப்புறம் அண்ணியும் அபியும் ரொம்ப வருத்தப்படும். அவங்களுக்கு வேண்டி மாத்திரம் தானே நான் இந்த விஷயத்த சேட்டங்கிட்ட சொல்லாம இருக்கேன். நான் இதை சேட்டங்கிட்ட சொல்லலைங்கிறதுக்காக அப்போ நம்ம என்ன பண்ணாலும் இவ அதை சேட்டங்கிட்ட சொல்ல மாட்டா, எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. ஏன்னா என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கலடி. ஆனா உன்னை பார்க்கும்போது என்ன அறியாமையே நான் என்னெல்லாமோ பண்ணிடுறேன். அதான் ஏன்னு எனக்கே புரியல. அபிக்காகவும் அன்னிக்காகவும் நான் இந்த விஷயத்த சேட்டங்கிட்ட சொல்லலைங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நம்ம எந்த செஞ்சாலும் இவ அதே போல அபிக்காகவும் அன்னிக்காகவும் அதை சேட்டங்கிட்ட சொல்லவே மாட்டான்னு மட்டும் நினைக்காத. இனி ஒரு தடவை நீ என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ண அதுக்கப்புறம் நான் அபிக்காகவும் அன்னிக்காகவும் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா அதை சேட்டங்கிட்ட சொல்லிடுவேன். ஏய், எனக்கு என்ன இதான் வேலையா? இங்க பாரு, நேத்து ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டேன், போதுமா? வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் அறியாமையே உன் பக்கத்துல வந்துடணும்னு பயமா இருக்கு. வராம இருந்தவனுக்கு நல்லது. நேத்து என்கிட்ட பண்ண மாதிரி இதுக்கப்புறம் என்கிட்ட அப்படியெல்லாம் பண்றதை நிறுத்திக்கோ. நிறுத்தணும்னு தாண்டி நானும் நினைக்கிறேன். ஆனா முடியலடி. உன்னை பார்க்கும்போது என்னமோ தெரியல, நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன்டி. உன்னை கிஸ் பண்ணப்போ கூட எனக்கு அதெல்லாம் புதுசாவே தெரியல. ஏதோ எப்போவோ உன் கூட இப்படியெல்லாம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனாலும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் நிறுத்தணும்னா நீ முதல்ல இப்படி பார்வையாலேயே என்னை கொல்றதை நிறுத்து. காதில் வேல் வீசும் கொலுசை நிறுத்து, சேதம் செய்கின்ற சிரிப்பை நிறுத்து, வாதம் செய்கின்ற வளையல் நிறுத்து, கண்கள் களவாடும் மின்னல் நிறுத்து, கதறி அழுகின்ற இடியை நிறுத்து, கத்தி எறிகின்ற மழையை நிறுத்து, அந்த இருவிழி தெரிகின்ற மின்னல்கள் வேண்டும், இதழ் மட்டும் பொழிகின்ற மழை மட்டும் வேண்டும், அவளுக்கு நான் மட்டும் தெரிந்திட வேண்டும், அவள் முகம் நான் மட்டும் அறிந்திட வேண்டும், சிந்தி விழும் முதல் மழை வந்து விழும் முதலில் எந்திரிக்கும் முதல் வரை சுந்தரிக்கு சொந்தமாகவே காதல் வந்ததே, காதல் வந்ததே, காதல் வந்ததே, காதல் வந்ததே. சைலமா உள்ள ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். குட்டி பையனை கொண்டு போய் எங்க ரூம்ல படுக்க வச்சிருங்க. சரி லட்சுமி அக்கா. அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சது சைலமா, நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? கொஞ்ச நேரம் இருங்க லட்சுமி அக்கா. ஏன் அதுக்குள்ள போறேங்கிறீங்க? வீட்டுல தான் வேலை இருக்கா? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை சைலமா, மதியத்துக்கு சமைச்சிருக்கேன். கையலுக்கும் சக்தி தம்பிக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். வேற வேலை ஒன்றும் இல்லை. சரிக்கா. அப்புறம் கையல் சரியாயிட்டாளா? ஏன்னா திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால. அன்னைக்கு நான் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடும்போது கூட வந்து சரியாவே சாப்பிடல. அவ முகமே சரியில்லை. நானும் அவகிட்ட சொன்னேன், ஆனா அவ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. சரி கொஞ்ச நாள் ஆகும்னு நானும் விட்டுட்டேன். இப்போ என்ன சரியாயிட்டாளாக்கா? எங்க சைலுமா, நானும் அவகிட்ட என்னெல்லாமோ சொல்லி எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவ சரிமா சரிமானு தான் சொல்றாளே தவிர, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு சக்தி தம்பியோட வாழ்றதுக்கு முயற்சி பண்றாளா என்னன்னு எனக்கு தெரியல.
அது சரியாயிடும்க்கா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அப்படி உடனே மனசை மாத்திக்கணும்னா முடியுமா? கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தானே, ஒரே வீட்டில் ஒண்ணா இருக்காங்க. அப்படியெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் அவங்களால தனித்தனியா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காமலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் தன்னால சரியாயிடுவாங்க. நானும் அப்படி நினைச்சுதான் செல்லுமா அவளை நம்ம வீட்டில் இருக்க வைக்க வேண்டாம்னு சொல்லி சக்தி தம்பி வீட்டுக்கே அனுப்பி வச்சேன். ஆனா எனக்காக அங்க போய் இருக்கிறேன்னு சொன்னாலே தவிர எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு என்கிட்டயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு வேணும்னா உடனே வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு அப்புறம் பிங்குவோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன், டிங்குவோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்களோட விளையாடிக்கிட்டு இருந்துடுறா. அப்புறம் ராத்திரி நான் அவகிட்ட போடி வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சாதான் வீட்டுக்கு போறா. அவளுக்கு அங்க போய் இருக்கணும்னே இல்ல. அந்த வீட்டுல சக்தி தம்பியோட அதிக நேரம் ஒன்னா இருந்தா தானே ஒருத்தர் பாத்துக்கிறது பேசிக்கிறதுன்னு ஏதாவது நடக்கும். ஆனா இவ இங்கேயே இருந்தா எப்படி அதெல்லாம் நடக்கும்? எப்படி அவங்களுக்குள்ள புரிதல் வரும்? அதுக்கு தான் செல்லுமா நான் இப்படி சமைச்சு கொண்டு போய் கொடுத்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவள் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு இங்கேயே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பேசாமல் ஒரு வாரம் 10 நாள் நான் ஊருக்கு எங்கேனாவது போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் எது வேணும்னாலும் அவள் வீட்டுக்கு வர முடியாதுல்ல. எதாக இருந்தாலும் சக்தி தம்பி கிட்ட தானே கேட்டாகணும். அப்படியே பேச வைக்க செய்யும்போது ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்களோன்னு தோணுச்சு. நீங்கள் சொல்கிறது சரிதான்க்கா. ஆனால் அதுக்காக ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம் செல்லுமா. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னல, ஊரில் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போய் ஒருட்டு பார்த்துட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த விஷயம் வேற ஆனதுனால இதையே சாக்கா வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அந்த 10 நாள் இவ இங்கே நான் இல்லைன்னா எது வேணும்னாலும் அப்புறம் சக்தி தம்பி கிட்ட தானே கேட்டாகணும். அதனால எனக்கு போகணும்னு இருக்கு. ஆனால் நான் போயிட்டா அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கேன். ஐயோக்கா, நீங்கள் வீட்டு வேலை அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாக இருக்கும். நீங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அப்புறம் இப்போ தான் ஐஷு இருக்கா, அப்புறம் ஷமீர் இருக்கான். பிள்ளைங்களை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு உங்களே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா, வீட்டுக்கே ஓடி வந்துட்டு இருப்பா. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவள் அந்த வீட்லேயே தானே இருந்தாகணும். அப்புறம் எது வேணும்னாலும் சக்தி கிட்ட தானே கேட்டாகணும். ஆமாம் செல்லுமா, நானும் அதை தான் யோசனை பண்ணேன். அப்புறம் 2 பேரும் இப்போ புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த நிலைமையில 2 பேரும் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. இப்போ பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனால இப்படி சொல்கிறீங்க. இதே தூரமாக எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பக்கத்தில் நாங்களும் இருக்கோம்ல, ஏதாவது ஒன்று நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் ஊருக்கு போகிறதுனா போயிட்டு வாங்க லட்சுமி அக்கா. அது வரைக்கும் அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும். அப்பதான் அவளுக்கு எது வேணும்னாலும் சக்தி கிட்ட தான் கேட்டாக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி சக்தி கூட பேச ஆரம்பிப்பா. ஆமா செல்லுமா, அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு அவங்களை தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா நான் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் செல்லுமா. ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்காக வசதியா இருக்கும். ஆமாம் செல்லுமா, இப்போதைக்கு எனக்கு 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டா கூட போதும் தான் இருக்குது. அதுக்காக தான் சரி கொஞ்ச நாள் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். நான் போயிட்டு ஒரு வாரத்தில் வந்துடுறேன் செல்லுமா. சரிக்கா, நீங்கள் கையல்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போங்க. ஒரு வாரம் நான் ஊரில் இல்லை, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு எல்லாத்தையும் பொறுப்பாக சொல்லி கொடுத்துட்டு போங்க. சரி செல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.